இளைய தளபதி விஜயை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம இளைய தளபதியோட பர்த்டே 22ஆம் தேதி வர இருக்கு. அவருக்கு முன்கூட்டியே நம்ம பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்களும் இளைய தளபதி விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் மூலியமா தெரிவிச்சிருங்க. இளைய தளபதி விஜய் அவர்களோட பர்த்டேனா சும்மாவா? அதை அடுத்து பல சிறப்பு ஏற்பாடுகள் ஃபேன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் சாந்தனுவும் பல ப்ரெஸ் மீட்டுகளை வச்சு இவரோட பர்த்டேவை ரொம்ப சிறப்பாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. யாரு இந்த பாக்கியராஜ் பையன் சாந்தனுவா இப்படி ஆசைப்படுறாருன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, அவரு தான். அவர் ஏன் இப்படிலாம் பண்ணணும்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க? என்னங்க நீங்கள் இப்படி கொஸ்டின் கேட்குறீங்க? நம்ம சாந்தனுவோட கல்யாணத்துக்கு தாலியை எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சதே நம்ம விஜய் அண்ணா தான். வீட்டில் அவ்வளோ பெரியவங்க இருந்தும் எனக்கு விஜய் அண்ணா தான் தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சாந்தனு ஆசைப்பட்டாரு. அதனால் விஜய் அண்ணா தாலி எடுத்து கொடுத்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஆனால் இங்கே தான் ஒரு சின்ன பிரச்சனை. சபையில் 1500 பேருக்கு முன்னாடி தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சாந்தனு கேட்டது பெரிய பிரச்சனை இல்லைங்க. விஜய் அண்ணாவோட ஒய்ஃப் சங்கீதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோவப்பட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தாலி எடுத்து கொடுக்கறதுக்கு நீங்க ஒன்றும் பெரியவர் கிடையாதுங்க, வயசுல மூத்தவங்க பெரியவங்க தான் தாலி எடுத்து கொடுக்கணும், அதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் அப்படின்னு ரொம்பவே கோவப்பட்டிருக்காங்க சங்கீதா. ஒய்ஃபு கிட்ட பேச முடியாம வாயடைச்சு போய் நின்ட்டாரு நம்ம இளைய தளபதி விஜய். இந்த விஷயத்த சாந்தனுக்கிட்டையும் சொல்லியிருக்காரு விஜய். அதை வந்துட்டு சாந்தனு ஒரு ப்ரெஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. அப்போ அவர் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, எங்களுக்கு மூத்தவர் பெரியவர்ன்ற பாகுபாடு கிடையாது, விஜய் அண்ணா எங்க எல்லாருக்குமே அண்ணா தான், அவரு தாலி எடுத்து கொடுத்ததுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சங்கீதாவுக்கு பதில் அளிச்சிருக்காரு. நம்ம இளைய தளபதி விஜய்க்கு வயசு என்னமோ 42 இருக்கலாம், ஆனா அவர் இன்னும் இளமையா தான் இருக்கிறாரு அப்படின்றத நம்ம யாராலையும் மறுக்க முடியாத ஒன்னாதான் இருக்கு. நம்ம இளைய தளபதி விஜய் பத்தின உங்களோட கருத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரிவிங்க. இவர் நடிச்சதுலேயே உங்களுக்கு மிகவும் பிடித்த படம் எதுவோ அதையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க மறக்காம பதிவிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, குறிப்பா நம்ம விஜய் அண்ணாவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காம இது மாதிரியான தமிழ் நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தமிழ் ஸ்பீடு சேனலை கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. நன்றி.